மக்கள் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் உழவே உலகு நிகழ்ச்சியில் நெல்மணி சொல்மணி என்ற பகுதி இடம்பெறுகிறது. இதில் இயற்கை குறித்தும் விவசாயம் மற்றும் அது தொடர்பான கவிதைகளும் இடம்பெறுகின்றன. நெல்மணி சொல்மணி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிஞர் கிருஷ்ணன் அவர்களின் கவிதைகள் இடம்பெறுகின்றன. இதில் பனை மரத்தின் சிறப்புகளை விளக்கும் விதமாக மாநில மரத்தை மறந்தோம் என்ற தலைப்பில் கவிதை ஒளிபரப்பானது. இந்த கவிதை மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் இந்நிகழ்ச்சியை ஆர்வமுடன் பார்ப்பதோடு நின்று விடாமல் செயல் வடிவமாக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பது எங்களுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் முகாசாபரூர் கிராமத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்களின் ஒத்துழைப்புடனும் ஊர் மக்களின் பேராதரவுடனும் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் அவர்கள் தலைமையில் பனை விதைகளை நடுவதென்று முடிவு செய்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை ஊரின் ஏரிக்கரை பகுதியிலும் சாலை நெடுகிலும் நட்டுள்ளனர். இந்த செயலுக்கு ஊக்கமாக இருந்த மக்கள் தொலைக்காட்சி மற்றும் கவிதை படைப்பாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளனர். இந்த தகவலை ரிசர்வ் வங்கியில் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார். இந்த செயலாக்கம் மக்கள் தொலைக்காட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். இயற்கை மற்றும் அது சார்ந்த நிகழ்ச்சிகளை மக்கள் தொலைக்காட்சி தொடர்ந்து வழங்கும் என்று கூறிக்கொள்கிறோம். எங்களது நிகழ்ச்சிகளை பார்க்கும் நீங்கள் அவற்றை செயல் வடிவத்துக்கும் அல்லவா? புவனம் கவனம். புவனத்தில் வனம் 3/4 பங்கு. கவனமாய் பெயர் சொல்லும் தமிழ் இங்கு. புவியில் 1/3 பங்கு காடு. புவியியல் வல்லுநர்கள் போட்ட கோடு. செவியில் ஏற்றி காடு அமைக்க நாடு. பல வகையில் அமைந்த காடு பழந்தமிழர் பண்பாடு. மலைக்காடுகள் கானகம். முல்லை நில காடுகள் புறவு. சிறு மரங்கள் நிறை காடு இரும்பு. உயர்ந்த மரங்கள் நிறை காடு கடறு. பாழிடமாகிய புறங்காடு பரந்தலை. அரசனது காவல் காடு அரண்மிளை. காவலை உடைய இளமரச் சோலை கடிகா. கோவிலை ஒட்டிய மலர்ச்சோலை நந்தவனம். ஆழிப் பேரலை எடுக்கும் வேகம் அலையாத்திக் காடு தடுக்கும். வாழிய தமிழா கடலோர சதுப்பு நில வனம் அமைத்த விஞ்ஞான விவேக கொடி பிடிக்கும். பிச்சாவரம் அலையாத்திக் காடு எச்சாவர கடலோரம் விதை போடு. மாந்தோப்பு புளியந்தோப்பு ஓரின மரங்களின் தொகுப்பு. கூறிடும் பெயர் தோப்பு மனித உணவுக்கான படைப்பு. காடு பல்லுயிர் அணிவகுப்பு. பல்லுயிர் பாதுகாப்பு. இதுதான் இயற்கையின் அமைப்பு. இயற்கையோடு இணைவது நடைமுறை. எதிர்த்தால் அழியும் தலைமுறை. நச்சுக்கரி அமிலக்காற்று உள்வாங்கி மெச்சும் உயிர் காற்றாக உமிழும் மரங்களின் வேளை. மரங்கள் ஒவ்வொன்றும் ஆக்சிஜன் தொழிற்சாலை. சுற்றுப்புற சூழல் பற்றினை கற்றுத்தரும் நற்றினை. நற்றினையில் ஒரு காட்சி. சங்க காலம் முதல் எங்க காலம் வரை கிச்ச தாம்பாளம் ஆட்டம். மெச்சும் பாங்கியர் நாட்டம். புதைத்த விதை மறந்து அன்னை அழைத்தாள் என்று ஓட்டம். மணலில் மறைத்த விதை முளைத்து புனல் நெய் வார்த்து மரமாய் பூத்தது. உருகிச் சொன்னாள் அன்னை இந்த மரம் உன் தங்கை. சிறுமியும் பருவமானாள். பருவ கெருவத்தோடு காதலும் வந்தது. அதே மரநிழலில் காதலன் காதல் பேச முனைப்பு. இளமையில் துள்ளும் இளமயில் நிலைமை உணர்ந்து உளம் நெகிழ்ந்து தலைவனிடம் சொன்னாள். பாதம் முதல் உச்சி வரை பரவசம் மோதும் காதல் தூது. இந்த மரம் தோது ஆகாது. பொங்குது நாணம் ஏது காரணம் என்றால் இவள் என் தங்கை. சுற்றுப்புற சூழலின் தமிழ் கவிதை உச்சபட்ச நுட்பம். தரணியிலே இதுபோல் கிடைக்குமா என்பது என் அச்சம். இயற்கை விவசாயம் ஆர்கானிக்னு நிறைய பேசுறோம். ஆனா சத்தம் இல்லாம சிலர் விவசாயம் செஞ்சு நஞ்சில்லாத விளைபொருட்களை மக்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. மதுராந்தகத்துக்கு அடுத்துள்ள சூனாம்பேடு சித்தாமூர் பக்கத்துல புத்திரன் கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க தேவராஜன் என்கிறவர் தனக்கு சொந்தமான நிலத்துல புடலங்காய் சுரைக்காய் பாகற்காய்னு கொடி வகை காய்கறிகளையும்
வெண்டைக்காய், கத்திரிக்காய்னு செடி வகை காய்கறிகளையும் சாகுபடி செஞ்சுட்டு வர்றார். இவர் செய்யறது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம்தான். இது மட்டும் இல்லாம நாட்டு கோழிகளையும் வளர்த்துட்டு வர்றார். இவரோட நிலத்துக்கு போனதுமே சின்ன வயசு பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, பந்தலில பாவக்கா, தொங்குதடி டோலாக்குன்னு அந்த பாட்டோட வரி இருக்கும். நாம எங்கெங்கயோ சுற்றுலா போறோம். இந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லித்தர வேண்டியது நம்ம கடமை. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதோட கொடியில காய்க்கும் காய்கள், செடியில காய்க்கும் காய்களை பத்தி அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இயற்கை விவசாயம், ஆர்கானிக்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்காம அதை உயிரோட்டமா வைக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. வாங்க, தேவராஜனோட நிலத்துல என்னென்ன காய்கறிகள் விளையுதுன்னு பாப்போம். வணக்கம், என் பேர் தேவராஜன். புத்திரன்கோட்டை கிராமம் இது. செங்கற்பட்டு மாவட்டம், செய்யூர் வட்டம், சித்தாம்பூர் ஒன்றியம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு சொந்தமாக ஒரு 80 சென்ட் நிலம் தான் எனக்கு சொந்த நிலம். இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் பந்தல் தான் போட்டேன். பந்தல் போட்டால் எனக்கு இந்த பாவக்காய், புடலங்காய், சுரக்காய் இதெல்லாம் நான் பயிர் செய்து வருகிறேன். சுமார் ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த பயிர் செய்து வருகிறேன் நான். எனக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் அபிஷேக் தான் போடுவேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு அபிஷேக்கு அதான் ஒரு வருஷம் போட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஒரே போகத்தில் எனக்கு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு எனக்கு வருமானம் கிடச்சிது. அதில் அபிஷேக். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொழு எருவு நிறைய கொட்டணும். அந்த எருவு கொட்டிட்டு ஃபுல்லாக கழிச்சிட்ட பிறகு தான், அதன் பிறகு எந்த ஒரு உரமும் போடாமல் வெறும் விதை நட்டுருவோம். நட்டு செடி மேலே வந்த பிறகு தான் இந்த பஞ்சகாவியான்றதெல்லாம் அந்த செடி வேரில் நாங்கள் ஊற்றுருவோம். புண்ணாக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றுவோம். ஊற்றிட்டு அப்படியே களை எடுத்துகிட்டு மண் அணைச்சிட்டோம்னா செடி கடகடன்னு மேலே வந்துடும். வந்த பிறகு தான் காய் ஃபுல்லாக அந்த பந்தலை க்ளோஸ் ஆகிடும். அது பிறகு தான் காய் காய்க்க ஆரம்பிக்கும். இந்த காய்களை பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்களே சொந்தமாக வீட்டாண்ட ஒரு கடை இதுக்காகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இயற்கையான முறையில் விளையிற காய்கறியை நம்ம மக்களுக்கு, பக்கத்தில் உள்ள கிராம மக்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு காய்கறி நம்ம கடை வச்சோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், புடலங்காய், பாவக்காய், பீர்க்காங்காய், கொத்தரக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் நாங்கள் சொந்தமாகவே பயிர் செய்து இயற்கை முறையில் இதை சேல்ஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் மற்றபடிலாம் சென்னை மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் சரக்கு எடுத்து நாங்கள் அப்படியே கடையாகவே நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம். ஆனால் பார்த்தோன்னா பக்கத்தில் மதுராந்தகத்துலேருந்து இந்த பக்கம் சூனாம்படு இந்த பகுதி உள்ள மக்கள்லாம் பார்த்தோன்னா ஆர்கானிக்கில் பயிர் வைக்கிறாங்கன்ற எங்கள் காயை மட்டும் அதிகமான விரும்பி ஒவ்வொருத்தருக்கும் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க ரொம்ப விருப்பமாக. அதனால் எனக்கு இந்த ஆர்கானிக்கில் பயிர் வைக்கிறதால ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. மக்கள் நம்மக்கிட்ட எல்லோரும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படிலாம் நம்மளை கேட்குறப்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு மீன் அமிலம் தயாரிப்போம். ஒரு 50 கிலோ மீன் வாங்குவேன், ஒரு 50 கிலோ வெல்லம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஒரு ட்ரம்மில் வச்சுட்டோம்னா, ஆனால் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் ஆன பிறகு அப்படியே பாவாயிடாது. அதை வடிகட்டி தான் இது ஸ்ப்ரே பண்ணுறோம் மீன் அமிலத்தை. அதே மாதிரி பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா பால், தயிர், கோமியம், சாணம், கல், இளநீர், தயிர், வெல்லம், அதான் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பஞ்சகாவியாவாக தயார் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 3 மாதம் இருந்தால் தான் 100% அது நல்லாயிருக்கும். அதையும் நாங்கள் தெளிக்கிறப்போ அதுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்குது. காய் நல்லா தெருப்பாக வருது. அதனால் எனக்கு ரொம்ப இந்த ஆர்கானிக்கில் பயிர் வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணின்னு இருக்கிறேன். ஃபுல் டைம் கூட என்னால் பண்ணலை. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவோம். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 6, 7, 8, 9 வரலுமே என்னுடைய விவசாய பணியை சுறுசுறுப்பாக முடித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இந்த இடையில காய்கறி அந்த கால டயத்தில் அறுத்து மார்க்கெட்டிங் ரெடி பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம கடைக்கு என்ன சேல்ஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுட்டு, மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1 to 2 நாளைக்கு டெய்லி வேன் போகுது. அதில் சென்னைக்கு நாங்கள் அனுப்பிடுறோம்.
அங்கேருந்து நமக்கு நம்ம என்னைக்கு காசு கேட்குறோமோ வாரம் ஆனாலும் மாதம் ஆனாலும் நமக்கு வந்து பேமெண்ட்டு நமக்கு கரெக்டாக வந்துடுது. அதனால் வந்து இது செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். செலவு கம்மியாக இருந்தாலும் பெரிய ஒரு மகத்தான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் நீங்கள் இது மாதிரி தயார் பண்ணுறீங்களே பார்க்க சொல்ல நமக்கு இந்த பக்கத்து கிராமத்துலலாம் ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட ஆலோசனைலாம் கேட்பாங்க. ஆனால் எனக்கும் ஒருத்தர் கல்பட்டுன்ற கிராமத்துலேருந்து குப்பன்னு ஒருத்தர் எனக்கு முதல்ல வந்து அவர் தான் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், வந்து உரத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு செலவு மிச்சமாக இருக்கும், நீங்கள் அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளை நம்ம கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு இதனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவரோட வழிகாட்டுதல் தான் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நானாகவே கூடுதலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னும் ஒரு சிலங்க யாராச்சும் இந்த மாதிரி இயற்கை முறையில் தயார் பண்ணுறவங்கள பார்த்தோன்னா அவங்கள விட மாட்டேன். அவங்கள பிடிச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் கேட்டுக்கிறது. ஒரு சில டயத்தில் டைம் இருக்க சொல்ல டிவியில் ஏதாவது பார்த்தோம்னா அதை வச்சுலாம் பார்ப்போம். இப்போ இந்த பந்தலில் இந்த காய்கறிலாம் அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதை வந்து காலையில் எழுந்தோடனே எவ்வளோ மனசில் வலிகள் கஷ்டங்கள் இருந்தாலும் தெரியாது. இந்த இயற்கையாக பார்க்குறப்ப அது மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நீர் பாசனத்துக்கு பார்த்தோன்னா நம்ம ஒரு போர் ஒன்று போட்டு சொட்டு நீர்லேயே வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சல் இருக்குது. தண்ணியும் பார்த்தோன்னா குறைவான அளவுக்கு தான் நமக்கு, குறைவான தண்ணியிலே வந்து நான் வீட்டுக்கு போர் போட்டேன். அந்த போரில் தான் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்து சொட்டு நீரில் தண்ணி பாய்ச்சி நிறைவேற்றின்னு இருக்கிறேன். இந்த காய்கறிகள்லாம் பார்த்தோன்னா நம்ம பயிரிடுற சீசனில் பார்க்க சொல்ல எனக்கு சில விஐபிங்கன்னு பார்த்தோன்னா ஒரு சில கலெக்டர்ஸுங்க, ஒரு சில ஐபிஎஸ்லாம் கூட வந்து என்கிட்ட இந்த ஆர்கானிக் காயை வந்து விருப்பத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்கெல்லாம் வந்து நின்று வாங்கிட்டு போகிறப்ப இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா ஒரு சப் கலெக்டர் மேடம் கூட வந்துட்டு ஜீப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களாம் அப்படின்னு கேட்டு காயெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம பயிர் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு மரியாதை மவுசு இருக்குதுன்றத வச்சு எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. மேலும் பார்த்தோன்னா இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு டைம் போதுமான அளவுக்கு பத்தலை. ஆனால் இருந்தாலும் எனக்கு இதுவே ஒரு பெரிய சிறப்பாக தான் இருந்துன்னு இருக்குது. பரவாயில்ல. அதே பார்த்துட்டா அந்த இடத்த கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் மொட்டை மாடியில் கூட காய்கறி போட்டிருக்கிறேன். இது மாதிரி பந்தல் போட்டு மொட்டை மாடியிலையும் காய்கறிலாம் போட்டு அது எனக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னு கேட்டேன்னா இப்போது அங்கே தொட்டி தான் வச்சுருக்குறோம். தொட்டி வச்சு அதில் வந்து அங்கேயும் பந்தல் போட்டு இந்த மாதிரி காய்கறி அதுலேயும் நம்ம பண்ணுறோம். ஓரளவுக்கு சிறப்பாக போயின்னு இருக்குது. மேலும் பார்த்தோன்னா இதில் ஊடு பயிராக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மார்கழியில் திரும்ப இந்த டமாலிஸ் ஆகிட்டு மார்கழியில் பயிர் சொல்ல ஊடு பயிராக வந்து நாங்கள் உளுந்து இந்த சாம்பார் வெங்காயம் இதை நட்டுருவோம். கட்டையாக நட்டோம்னா அது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 80 சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ சாம்பார் வெங்காயம் வந்துடும். உளுந்து ஒரு பகுதியில் போட்டு சொல்ல அது எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து கிடச்சிரும். இதில் ஊடு பயிரும் நாங்கள் பண்ணிக்கிறோம் இடையில. அந்த பந்தல் பயிர் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் விதை நடுவோம். அந்த தை மாதத்தில் நட்ட பிறகு 2 மாதம் பொறுத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரலையும் காய்ச்சி முடிஞ்சிடும். திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப எருவெலாம் திரும்ப அடித்து விடுவோம். அடித்து விட்டுட்டு ஆடி மாதத்தில் திரும்ப விதை நட்டுருவோம். விதை நட்டு வந்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி வரலையும் காய் எங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி வருஷத்தில் 2 இது பண்ண சொல்ல ஒன்று நல்ல ஈல்டு வர பார்த்தோன்னா ஒரு போகத்துக்கே பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா வருமானம் கிடைக்குது. ஆனால் சராசரி பார்க்க சொல்லி எங்களுக்கு எல்லா செலவும் போனோட வருஷத்தில் இந்த 80 சென்டில் 3 லட்ச ரூபா குறையாமல் கிடைக்குது. அது ஒரு எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி வந்து நான் பண்ணுற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்துன்னு போயிட்டு இப்பவும் பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் எல்லோரும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து ஒரு அதான் கெமிக்கல் உரம் எல்லாமே வந்து இயற்கையான முறையில் நம்ம இந்த மாதிரி வந்து பயிர் வச்சோம்னா வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லோரும் இந்த மாதிரி பண்ணணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். எனக்கு வரவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். அதில் ஒரு சிலர்லாம் வந்து இன்றைக்கும் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அதான் எனக்கு முழுமையாக வரலேன்றாங்க ஒரு சிலர் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். அடுத்தடுத்து போக தான் நல்லா அதனுடைய, ஏன்னா அந்த கெமிக்கல் உரங்கள்லாம் டோட்டலாக மாறணும். அது மாறும்போது தான்
நமக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு காய்கறி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இப்போ வருது. எனக்கு ஸ்டார்டிங்கில் கூட அப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஸ்டார்ட் பண்ண சொல்ல தான் எனக்கு இப்போ வந்து பழைய மாதிரி நம்ம கெமிக்கல் எப்படி பண்ணுமோ அதை விட இப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் இருக்குது, ஈல்டும் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் இந்த நீர்மோர் கரைசல்லாம் வந்து இந்த பூ எடுக்கிற நேரத்தில் அடிக்கிறப்போ பூக்கள் நிறைய விடும். அந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு புடலங்கெல்லாம் இது பாவக்காய்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதான் 3 நாளைக்கு ஒரு முறை அறுக்கணுன்னுவாங்க. நான் டெய்லி 1 விட்டு 1 நாளைக்கே அறுப்பேன். 1 விட்டு 1 நாளைக்கே அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் பாவக்காய் போடுவேன். அதில் பார்த்திங்கன்னா நான் அதை 1 விட்டு 1 நாளைக்கு ஒரு 100 150 கிலோ அனுப்புவேன். இப்போ சென்னைக்கெலாம் வந்து அதான் இங்கே லோக்கல் கடைக்கு 20 ரூபா 25 ரூபான்னு இங்கே எடுத்துருக்காங்க. சென்னைக்கு போச்சுன்னா 30 ரூபா 35 ரூபா போவோம். ஏன்னா ஒன்றும் டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது, கமிஷன் இருக்குது, இதெல்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அங்கே விலை. இங்கே லோக்கலில் கொடுக்குறப்ப நான் வந்து அதிக விலை இல்லாமல் ஒரு நிதானமான விலைக்கே கொடுத்துன்னு இருக்கல. எனக்கு சுத்துப்பட்டு ஊர் பகுதியில் டோட்டலாக இந்த அதான் நம்ம சுத்துப்பட்டு ஊர் பகுதியில் ஒரு மதுராந்தகம் டு சூனாமேடு பகுதியில் சரௌண்டிங் இந்த பக்கம் பார்த்தோன்னா அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்து நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்க வந்து இங்கே காய் போனால் நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு அதான் ஆர்கானிக். அவங்களும் நேரடியாக தோட்டத்தை பார்க்குறாங்க. நம்ம தனியாக கடை வச்சுருந்து பார்க்குறத விட அந்த தோட்டத்து பக்கத்துலேயே கடையை வச்சுக்கிறதால அவங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்குது. வந்து தோட்டத்தையும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து பார்த்து சென்னைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே ஒரு மூட்டையாக காய்கறி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நாங்களும் அவங்களுக்கு விலை ரொம்ப அதிகமாகலாம் கெடுபிடிலாம் பண்ணாமல் ஒரு நிதானமான விலைக்கே வந்து மக்களுக்கு போய் சேரணும் எனக்கு பெரிய சந்தோஷமாக கொடுப்பேன் நான். அதனால் வந்து அதிகமான லேபர்லாம் வச்சு கூட நான் வேலை வாங்குறதெல்லாம் இல்லை. எங்களோட உழைப்பு, எங்கள் வீட்டுக்காரமாக எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் கூட இருக்கிறான், இவங்கெல்லாம் வச்சு நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த 80 சென்டில் எந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அதே மாதிரி சுத்துப்பட்டு ஏரியாவில் உள்ள மக்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஒரு சிலங்கெல்லாம் கூப்பிட்டு வழிகாட்டாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு தம்பி மட்டும் பண்ணார், ஒரு 5 சென்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எல்லோரும் இப்போ அதான் பார்க்கும்போது தான் ஒரு சிலங்கள்லாம் பண்ணுறாங்க. எனக்கே இன்னொருத்தர் தான் வழிகாட்டினார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன் நீங்கள் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தில் சுற்றி பார்க்குறப்ப வாழை மரங்கள் வச்சுருக்கிறேன். பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாழை வந்து காய் வாழையும் ஒரு 100 வாழை வந்து பழ வாழையும் வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த காய் வாழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கும் உரம் கிடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வச்சாலே சேல்ஸ் ஆகுது. மற்றபடி வந்து கடைகளுக்கு சென்னை மார்க்கெட்டிங் பண்ணிடுறோம். பழ வாழைங்கள்லாம் பார்த்தோன்னா கடைக்காரங்களுக்கு நாங்கள் தாராக வெட்டி கொடுத்துட்றோம். இது இல்லாமல் இப்போ இடையில் இந்த கரும்பு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஊடு பயிர் மாதிரி போட்டுக்கிறோம். இது இல்லாமல் வந்து இந்த கல்யாண பூசணி சும்மா ஒரு 2 விதை போட்டோம். அது பார்த்திங்கன்னா பந்தல் மேலே போயிட்டு இன்றைக்கி ஒரு 10 காய் அளவுக்கு கொடுத்துருக்குது. அதையும் நாங்கள் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காய் பார்த்தீங்கன்னா அந்த உரம் போடாதால காய் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது. அந்த காய் பார்த்துட்டு வாங்கின்னு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு விருப்பமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இது இல்லாமல் நான் வந்து ஒரு குத்தகைக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் பயிர் வைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா என் கடைக்கோசமே வந்து ஒரு 10 சென்ட் வெண்டையம், ஒரு 10 சென்ட் கொத்தரக்காய், ஒரு 20 சென்ட் கத்திரி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த பஞ்சகாவியா மூலம் தான் நான் வந்து அது பண்ணுறதால வந்து அந்த காயும் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா விருப்பமாக வாங்கின்னு போகிறாங்க. இதனால் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தென்னை மரங்களும் சுற்றி வச்சுருக்கிறேன். இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வருஷத்தில் 2 முறை இளநீர் வந்து நமக்கு சேல்ஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் மாமரம் வச்சுருக்கிறோம், சப்போட்டா இருக்குது. சப்போட்டாவும் வந்து இடையில் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் வந்து இந்த வீட்டை சுற்றி ஒரு சென்ட் நிலத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நெல்லி மரம், கொய்யா, சப்போட்டா இது எல்லாமே வச்சு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய அதான் அந்த பசுமையான ஒரு இடத்த பார்க்குறப்ப வீட்டை சுற்றி எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் மனசில் தெரியாத அளவுக்கு போயின்னு இருந்தது இந்த விவசாயத்தில். அதான் அந்த பசுமையான ஒரு விவசாயம் பண்ணும்போது தான் மனசில் வந்து இதை மாதிரி மற்றவங்க செய்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரியும். எனக்கு பார்த்திங்கன்னா தூங்கி வந்தோடனே அந்த பந்தல்லாம் சுற்றி பார்க்கறதா தான் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவே தெரியும்.
எனக்கு அதனால் வந்து எதனா ஒரு கவலைன்னு வெளியே வந்து அந்த மரத்துங்கள்லாம் அந்த பசுமையான செடிகளை பார்க்க சொல்ல பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் அந்த பார்ட்டாக பண்ணுவேன். ஒரு பார்ட்டு வந்து புடலங்காய் அந்த 80 சென்டில் பார்க்க சொல்ல புடலங்காய் வந்து ஒரு 25 சென்டும், மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு 35 சென்ட் வந்து பாவக்காய் போடுவேன். இது ரெண்டுமே வந்து ஈல்டு நமக்கு நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஈல்டு வந்துன்னு இருக்குது. ஏன்னா உழைப்பு என்னென்னா கீழே வந்து நிறைய கணுவெலாம் வரும். அந்த கணுவெலாம் பார்த்தோன்னா நம்ம பிச்சு எடுக்கணும். அதை பால் மாறாமல் பிச்சு எடுக்க மேலே போயிட்டு அது கிளையாக போயிட்டு அப்படியே நம்ம பந்தலை நல்லா மூடி காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அறுவடை செய்யும்போது தான் நம்மளால் முடியலனா யாருன்னா ஒரு கூலி ஆளை வச்சு கூட நம்ம அறுவடைக்கு, ஏன்னா காயை அறுத்து தூக்கின்னு வரணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த டயத்தில் கூட ஒரு ஆள் வச்சுக்கிற நாங்கள் வந்து அறுவடை பண்ணி சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரி விவசாயம் வந்து மற்றவங்களும் பண்ணணும்னு நான் எவ்வளோ சொல்லின்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 5 ஏக்கர் பயிர் வைக்கிறாங்க. அதில் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்றாங்க லாபம். சில நேரத்தில் கிடைக்காம கூட போயிடுது, இயற்கை சீற்றம் சில சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காம கூட போடுது. ஆனால் இந்த மாதிரி நான் இதை வந்து தேர்வு செய்து நான் பயிர் வைக்கிறதால எந்த ஒரு சூழ்நிலையும் நஷ்டன்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% கிடையாது. எனக்கு மகிழ்ச்சியான மகசூலும் மகிழ்ச்சியான வருமானமும் தான் எனக்கு கிடைக்குது. ஆனால் வந்து நம்ம அன்றைக்கே வந்து விவசாயத்தில் லாபத்தை எடுக்கணும்னா முடியாது. நாளடைவில் தான் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டப்போ கொஞ்சம் மந்தமாக தான் ஈல்டு வந்துச்சு. அதன் பிறகு வருஷம் ஏற தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சரளமாக நமக்கு காய்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாத வந்து நான் வந்து அதான் இந்த 9 மணிக்கெலாம் என்னுடைய விவசாய வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செக்ரட்டரியாக இருக்கிறதால நான் வேலைக்கு போய் ஆகணும். இது இல்லாமல் வந்து நான் ஊர்காவல் படையில் வந்து ஒரு பிளட்டோன் அசிஸ்டன்ட் கம்பெனி கமாண்டர் 11ஆம் யூனிட்டில். அதில் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய சிறந்த உழைப்பின் காரணமாக தான் வந்து எனக்கு 2016 வந்து தமிழ்நாட்டிலே 2 பேருக்கு வந்து ஜனாதிபதி விருது கொடுத்தாங்க ஊர்காவல் படைக்கு. அதில் வந்து எனக்கும் ஊர்காவல் படை வந்து ஜனாதிபதி விருது எனக்கு 2016 அலாட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் நான் வந்து ஒரு சிறந்த ஊர்காவலராக என்னை தேர்வு செய்தாங்க. அதான் இயற்கை முறையில் வந்து நாங்கள் காய்கறி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து கோழிங்களையும் நாட்டுக்கோழி வளர்த்துக்கின்னு இருக்கிறோம். அதுக்கெலாம் வந்து நோய் வந்தான்னு பார்த்தோன்னா இப்போ கெமிக்கல் கூட கோழிங்களுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு கழிச்சல் நோய் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சாம்பார் வெங்காயம், வெல்லம், கீழா நெல், துளசி இதுங்கெல்லாம் பார்த்து இடித்து அந்த தீவனத்தோடு கலந்து கொடுத்தோம்னா வந்து அந்த கழிச்சல் நோயெல்லாம் வராது. கோழிங்களுக்கும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து இயற்கையான முறையில் வளர்ந்துக்கிறதால வந்து அது ஒரே இடமா இருந்தால் தான் நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். பரவலாக சுற்றிட்டு வரும்போது அது நோய் வரத்துக்கெல்லாம் கூட வாய்ப்பு இல்லை. இப்போ நான் இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து ஆலோசனை கேட்டு போகிறாங்க. இன்னும் மற்றவங்களும் வந்து ஆலோசனை கேட்டு இதே மாதிரி வந்து இயற்கையான முறையில் பயிர் வச்சாங்கன்னா வந்து எல்லா மக்களும் வந்து நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரியே ஒரு ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம வாழலாம். எனக்கு வந்து இந்த இயற்கை முறையில் பயிர் வச்சு மக்களுக்கு இந்த காய்கறி கொடுக்குறதால வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து எனக்கு கொடுக்குது. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப பெருமிதப்படுறேன். நன்றி, வணக்கம்.